என் உயிரே யாவும் நீதானே. அம்மோ போங்க தாத்தா, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். ஐயோ, அம்முக்குட்டிக்கு தாத்தா மேல கோவமா? ஆமா, கோவம்தான். எங்க அம்மாவை திட்டுனீங்கல்ல, அம்மா பாவம் அழுதுட்டே போனாங்க. ஏன் திட்டுனீங்க? உங்க கூட பேச மாட்டேன், போங்க. ஐயோ அம்மா அப்படி சொல்லக்கூடாதுமா. அம்மு தாத்தா கூட பேசலன்னா அப்புறம் தாத்தாக்கு வருத்தமா இருக்கும்ல. அப்போ தாத்தா திட்டுனீங்க, அம்மாக்கு வருத்தமா இருக்குல்ல? ஐயோ சரி அம்மோ, தாத்தா ஏதோ தெரியாம திட்டிட்டேன், தாத்தாவை மன்னிச்சிரு சரியா? தாத்தா கூட பேசாம எல்லாம் இருக்காது அம்மோ. அப்போ பாப்பா தாத்தாவோட பேசணும்னா தாத்தா தோப்பு கண்ணம் போடுங்க. அப்பதான் பாப்பா தாத்தாவோட பேசுவேன். என்னது தோப்பு கரணமா? அம்மா, பாப்பா தப்பு செஞ்சா அப்பா தோப்பு கண்ணம் போட்டு சொல்லாரு. அப்பனா அப்பா மன்னிச்சுவாரு. அப்ப தாத்தாவும் தோப்பு கண்ணம் போட்டா பாப்பா மன்னிச்சேன். எல்லாம் இவன் வேலையா? பிள்ளைக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கான் பாரு. ஐயோ என் அம்மோ, தாத்தாவால அதெல்லாம் செய்ய முடியாதுமா. தாத்தாக்கு வயசாயிட்டு இல்லடா, அப்படியெல்லாம் உக்காந்து எந்திரிச்செல்லாம் எதுவும் செய்ய முடியாதுடா தங்கம். அப்ப பாப்பாக்கு என்ன வயசாயிட்டு? பாப்பா மட்டும் செய்ய. தாத்தா தோப்பு கண்ணம் போட்டாதா பாப்பா பேச, இல்லைன்னா பேச மாட்டான். ஐயோ இந்த புள்ளை என்ன இப்படி சொல்லுது? சரி அம்மோ, இங்க பாரு, உனக்கு தாத்தா தோப்பு காரணம் போடுறதுக்கு பதிலா ஐஸ்கிரீம் எடுத்து தரேன். அங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்குல்ல, அன்னைக்கு நைட்டு நம்ம சாப்பிட்டோமே, அது வேணா திரும்ப எடுத்து தரவா? வேண்டாம், அதுக்கு வேண்டாம். தாத்தா தோப்பு கண்ணம் போட்டதா பேசுவேன். சரி, அப்போ நம்ம வெளியே போய் பலூன் வாங்குவோமா? அம்முக்கு பலூன்னா ரொம்ப பிடிக்குமே, நிறைய பலூன் வாங்குவோம் என்ன? பல்லு வேண்டாம், தாத்தா ஏமாத்தீங்க. தாத்தா தோப்பு கண்ணம் போட்டதா பேசுவேன். அது சரி, உன் அப்பனுக்கு பொண்ணாச்சே, அப்புறம் இந்த பிடிவாதம் எல்லாம் இல்லாமையா போயிடும்? சரி, இப்ப தாத்தா தோப்பு கரணம் போட்டா தாத்தாவோட அம்மா பேசுவியா? பேச. சரி இரு, தாத்தா தோப்பு கரணம் போடுறேன். பாப்பா என்ன? ஒண்ணு. போதுமா? இல்ல 10 போடணும். ஐயோ 10ஆ? அவ்வளோலாம் முடியாதுமா, தாத்தாக்கு காலு வலிக்கும்ல. இல்ல 10 வேணும். ஐயோ சரி. ஒண்ணு. அம்மோ, அதான் முன்னாலேயே ஒன்னு சொல்லிட்டல்ல, இது 2. சரி 2. இது 3. தாத்தா சொல்லாதீங்க, பாப்பா தான் சொல்லுவேன். ஐயோ சரி சொல்லு. 3 5 9 30. அம்மோ, உனக்கு யாரு 1 2 சொல்லி கொடுத்தா? அது பாப்பாவே படிச்சிட்டேன். அது சரி. அப்ப 10 ஆயிட்டு. அப்போ 10 ஆயிட்டா? இனி தாத்தா தோப்பு கரணம் போட்டது போதுமா? போதும். இப்ப அம்முக்கு தாத்தா மேல கோவம் போயிடுச்சா? இனி தாத்தா கூட பேசுவீங்கல்ல? பேச. ஆனா தாத்தா இனி அம்மாவை திட்டக்கூடாது. சரி, இனி திட்ட மாட்டேன் போதுமா? இப்பதான் நல்ல தாத்தா, எனக்கு பிடிச்சிருக்கு. இப்ப நம்ம பல்லு வாங்க போலாம். ஏ கள்ளி, தாத்தாவை தோப்பு கரணமும் போட வச்சுட்டு பல்லு வாங்க போணுமா ஒன்ன? ஐஷோ அழாதம்மா, அவர் பேசுனதை நானும் கேட்டேன். அவர் பேசுனதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அழாதம்மா. ஐயோ நீங்க எதுக்கத்த என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? நாங்க தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா தப்பு எங்க மேல. நாங்க பண்ண தப்புக்கு அவருக்கு எங்க மேல உள்ள கோவம் நியாயமானதுதான். அவர் என்ன திட்டினதுல கூட எனக்கு வருத்தம் இல்ல அத்தை. ஆனா நான் வந்ததுனால தான் ஷமீருக்கும் அவருக்கும் இடையில இவ்வளோ பிரச்சனை. அவர்கிட்ட கூட அவர் பேசாம இருக்காரு. எங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த மாதிரி மாமாவும் எங்களை புரிஞ்சுக்கிட்டா போதும். சரி, என்ன கூட புரிஞ்சுக்கலன்னா பரவாயில்ல, என்னானாலும் அவர் ஏத்துக்க போறதில்ல. அட்லீஸ்ட் ஷமீரியாவது புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட பேசினா கூட போதும் அத்தை. அவனை மட்டும் இல்லை, உன்னையும் புரிஞ்சுக்குவாரு. ஆனால் அது உன் கையில் தான் இருக்கு. என்னத்த சொல்றீங்க?
ஆமாம் ஐஷோ, இந்த விஷயத்துல அவர் ரொம்ப பிடிவாதக்காரர் தான். ஏன் ஷமீர்கிட்டயே அவர் சொல்லியிருக்காரு, அந்த பொண்ணை விட்டுட்டு நீ மட்டும் வர்றதா இருந்தா இந்த வீட்டுக்குள்ள வா, அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தானே இந்த ஜென்மத்துல இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்லைன்னு. அப்படி சொன்னவரு உன்னையும் அவனையும் இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துனதையே என்னால நம்ப முடியல. இந்த விஷயத்துல யாரு சொல்லியும் கேட்காதவரு, அவரோட பிடிவாதத்தை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதவரு உங்களை இந்த வீட்டுல சேர்த்திருக்காருன்னா அது ரியாவுக்காக மட்டும்தான். ரியா மேல உள்ள பாசத்துக்காக அவரோட பிடிவாதத்தையே விட்டு கொடுத்து உங்களை இந்த வீட்டுல சேர்த்திருக்காரு. இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் சரி, ரியாவுக்காக அவர் உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறதில்ல. அதனால அவர் என்ன கோவப்பட்டாலும் என்ன திட்டினாலும் அதுக்கு நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் கொஞ்சம் கோவக்காரர் தான், ஆனா நீ நினைக்கிற அளவுக்கு கல்லஞ்சக்காரர்லாம் கிடையாதுமா. நீ நினைச்சா அவர் மனசை ஈஸியா மாத்திரலாம். இங்க பாரு, இதுதான் உன் வீடு. இந்த வீட்லயும் இந்த வீட்டுல உள்ளவங்க மேலயும் உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உன் வீட்டுல உன் அப்பா எதுக்காவது உன் மேல கோவப்பட்டு உன் கூட பேசாம இருந்தா நீ இப்படிதான் உட்காந்து அழுதுட்டு இருப்பியா? அவரை சமாதானம் பண்ணணும், அவரை திரும்ப பேச வைக்கணும்னு என்னெல்லாம் பண்ணுவ? அந்த மாதிரி அவரை உன் மாமனாரா இல்ல உன் அப்பாவா நினைச்சுக்க. அவர் திட்டுவாரு கோவப்படுவாருன்னெல்லாம் பயப்படாத. அவர் கோவப்பட்டு உன்னை எதுவும் செஞ்சிட முடியாது. அடிமேல் அடி அடிச்சு அம்மியும் நகரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீ அவர்கிட்ட நடந்துக்கிற விதத்துல அவரோட கோவெல்லாம் போய் அவரோட மனசு மாறணும். அத்தை. ஆமாம்மா, இங்க பாரு, எதுக்கும் கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கேன். அப்புறம் ஷமீரோட அவரை நல்லா பேச வைக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது நீ வந்ததுக்கு அப்புறம் உள்ள பிரச்சனை இல்ல, அது பழைய கதை. அதை விடு. ஆனா அவரை உன் கூட பேச வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கலாம். அத்தை, அவருக்கும் ஷமீருக்கும் என்னத்த பழைய கதை? அது சொல்றேன். இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேலை அதெல்லாம் உனக்கு நான் பொறுமையா சொல்றேன். முதல்ல அவர் திட்டினதை நினைச்சு நீ வருத்தப்படாம இரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து அவரோட பிடிவாதத்தை மாத்த முடியாம போயிடுமான்னு ஒரு கை பாத்துருவோம். சரிங்க அத்தை. இப்படி சிரிச்சிட்டு சந்தோஷமா இரு. அவர் ஒருத்தர் உன் மேல கோவப்பட்டா என்ன, இந்த வீட்டுல நான் ஷமீர் சாரான்னு எல்லாரும் உன் பக்கம் தானே இருக்கோம். சீக்கிரமே அவரையும் உன் பக்கம் கொண்டு வந்துடலாம். என்ன கொண்டு வந்துருவல்ல? சொல்லிட்டீங்கல்ல அத்தை, செஞ்சிடுவோம். மருமக மருமக வந்தாச்சம்மா, இனி மாமியார் பதவிதான் உனக்காச்சம்மா. கவிஞருக்கு மன்மதனே வாராரு, பெண் வயக வயக நடந்து நடந்து வாராரு. மா, என்னம்மா நடக்குதுங்க? நான் எவ்வளவு சமாதானம் பண்ணியும் சமாதானம் ஆகாம அழுதுட்டே இருந்தா, இப்ப நீங்க வந்து பேசுனதும் அழுகை நிறுத்திட்டு சிரிச்சிட்டு இருக்கா. இப்படி 2 நிமிஷத்துல சிரிக்கிற அளவுக்கு என்னம்மா சொன்னீங்க? உண்மைய சொன்னேன். இதுக்கப்புறம் இந்த வீட்டுல உன் வாப்பா என்ன சொன்னாலும் சரி, அவ அழமாட்டா. என்னம்மா ஐஷு? ஆமாத்த. மா, என்னம்மா நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாம் போக போக புரியும். சரி, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்தது குளிக்கணும்னு தெரியாதா? குழந்தை இருக்கிற வீடு, முதல்ல போய் குளிடா. ஏன் ஐஷு, இந்த அம்மாக்கு என்னடியாச்சு? என்ன சொன்னீங்கன்னு கேட்டா வாப்பா டைலாக்க அம்மா அடிச்சுட்டு போறாங்க. அம்மா என்னதான் சொன்னாங்க? அம்மா எல்லாமே சொன்னாங்க. எல்லாமே சொன்னாங்களா? அடியே, என்ன 2 பேருமா சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்களா? அப்படி என்னதான் சொன்னாங்கன்னு கேக்குறேன். அழாதடி அழாதடின்னு உட்காந்து 1/2 மணி நேரமா கணத்தை அடிச்சு விட்டேன். அப்பெல்லாம் அழுகி நிறுத்தாம அழுதுட்டு இப்ப என் அம்மா வந்து 5 நிமிஷம் பேசினதும் என்னமோ அவார்டு கொடுத்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஐயோ ஷமீர், உண்மையாவே அவார்டு கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் கூட நம்ம இந்த வீட்டுக்கு வரும்போது நீங்க பிரச்சனை வந்துரும்னு சொன்னதை கேட்டு ரொம்பவே பயந்தேன். அப்புறம் இப்ப கூட உங்க வாப்பா என்ன திட்டினப்போ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நமக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லையே நினைச்சேன். ஆனா இப்ப உங்க அம்மா வந்து பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. தெளிவா? இவ சாதாரணமா இருந்தாலே ஏதாவது லூசு மாதிரி திங்க் பண்ணுவா. இதுல தெளிவு கிடைச்சிருக்குன்னு வேற சொல்றா. அப்ப தெளிவா குழப்ப போறா. ஏய், என்னடி சொல்ற? ஆமா ஷமீர், உங்க அம்மாவே சொல்லிட்டாங்க. உங்க வாப்பாவை சமாதானப்படுத்துறதுக்காக என்ன வேணாலும் பண்ணிக்க, அதுக்கு அவர் என்ன திட்டினாலும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்னு. ஏய், என் அம்மா சொல்றதை கேட்டு எதையாவது பண்ணி வைக்காத. அவங்க அப்படிதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா கடைசி வரைக்கும் பாத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. கடைசியில அவர் திட்டினாருன்னா அப்புறம் நீ தான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கணும். ஒன்னும் அழமாட்டேன், அதையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. யசு, வேனடி விளையாடாத. அவங்க ஏதோ உனக்கு ஆறுதல் சொல்றன்றதுக்காக எதையாவது சொல்லிருப்பாங்க. அதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு வாப்பா கிட்ட போய் எதையாவது பண்ணி வைக்காத. அவரை பத்தி உனக்கு தெரியாதுடி. அவருக்கு இன்னொரு முகம் இருக்கு, அதை பார்த்த அப்புறம் அவ்வளவுதான். எல்லா முகத்தையும் நாங்க பார்த்தாச்சு. ஏன் அவருக்கு மட்டும்தான் இன்னொரு முகம் இருக்குமா? இந்த ஐஷுக்கு இன்னொரு முகம் இருக்க கூடாதா? இன்னொரு முகமா? இதே தாங்க முடியல. பாருங்க, இதுக்கப்புறம் தான் இந்த ஐஷுவோட இன்னொரு முகத்தை நீங்க பார்க்க போறீங்க. இவ்வளவு நாள் உங்களால முடியாத விஷயத்த இந்த ஐஷு முடிச்சு காட்டுறேன். எண்ணி ஒரே மாசம்தான். இந்த 1 மாசத்துல நான் பண்ற வேலையில உங்க பாப்பாவே மனசு மாறி நீ தான் என் மருமகன்னு அவர் வாயாலேயே சொல்ல வச்சு காட்டுறேன். சோலி முடிஞ்சது. ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டா. இவ்வளவு நாள் வாப்பாவால தான் என்ன பிரச்சனை வருமோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அவரை கூட சமாளிச்சிடலாம் போல. ஆனா இவ இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை பண்ண காத்திருக்கான்னு தெரியலையே. என்ன ஷமீர், ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? எனக்கேவா? மச்சான்,
சூப்பர்ரா மச்சான். அந்த வீட்ல இவ்வளவு நாள் பெட்ரூம்ல மட்டும்தான் நிம்மதியா இருந்த, அதுக்கும் வச்சுட்டாங்களா ஆப்பு? இனிமே உன் பொண்டாட்டி உன் பாப்பாவை எப்படி வலிக்கு கொண்டு வர்றதுன்னு பிளான் போட்டுக்கிட்டே இருக்க போறா. உன்னையெல்லாம் கண்டுக்க மாட்டா, டீல்ல விட்டுருவா. அப்புறம் இனி நிலாக்கா இது நேரம் நல்ல நேரம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒன்லி உனக்கு கேட்ட நேரம் தான். டே சக்தி, நான் பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா? என்னது? அந்த வீட்டுக்கு போனது தானே? இல்ல, இன்னும் உன்னையெல்லாம் கூட வச்சு சுத்திட்டு இருக்கேன் பாத்தியா, அதான். டேய், நீ சும்மா காமெடி பண்ணாதடா, நானே டென்ஷன்ல இருக்கேன். இந்த ஐஷு என் அம்மா சொன்னதை வச்சுக்கிட்டு ஏதோ வாப்பாவை வழுக்கி கொண்டு வந்துடலான்னு லூஸ் மாதிரி பிளான் பண்ணி ஏதாவது பண்ணி வச்சிருவாளோன்னு பயந்துகிட்டு இருக்கேன்டா. டேய், அவன் உன் பாப்பாவை வலிக்கு கொண்டு வந்தா என்ன, இல்ல வலிக்கு ஒழுக வச்சா என்ன? ஆக மொத்தத்துல உன் அம்மாவும் கூட தானே இருக்காங்க, அவங்க பாத்துக்குவாங்க, விடுறா. டேய், அவங்க பாத்துக்குவாங்கன்னா அவங்க பாத்துட்டு மட்டும்தான் இருப்பாங்க. ஆனா நாளைக்கு ஏதாவது அவர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கேன், இவதான் என்கிட்ட வந்து இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி அழுதுட்டு இருப்பா. இவ எதுவுமே பண்ணாம அமைதியா இருந்தே அவர் என்னென்னமோ சொல்லி இவளை அழ வச்சிட்டு இருக்காரு. இதுல வேற இவ எதையாவது பண்ண போய் அப்புறம் அவர் இன்னும் டென்ஷன் ஆகி என்னெல்லாம் சொல்ல போறாரோ தெரியல. ஏற்கனவே எல்லா விஷயத்திலயும் சரியான மண்ட காய்ச்சல் இருக்கண்டா, இதுல இவ வேற புத்திசாலித்தனமா எதையாவது பண்றேன்னு சொல்லி கிறுக்குத்தனமா எதையாவது பண்ணி வச்சு அந்த ஆள்கிட்ட திட்டு வாங்கிட்டு உட்காந்து அழட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு. டி சரி விடுறா, நீ ரொம்ப டென்ஷனா இருக்கேன்னு நினைக்கிறேன். சரி வரியா, நம்ம போய் டீ சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாம். ஒன்னும் தேவையில்ல, நான் இருக்கிற டென்ஷன்ல இப்ப டீ ஒண்ணுதான் கேடு. சரி, நீ தனியா உட்காந்து டென்ஷன் ஆயிட்டுரு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். டி இருடா, தனியா இருந்தா எனக்கு இன்னும் டென்ஷன் ஆகும். நீ ஏதாவது பேசு, அப்பவாவது டென்ஷன் குறையுதான்னு பார்க்கலாம். சரிடா இருக்கேன், நீ இதையே நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்காத, கொஞ்சம் ஃப்ரீயா இரு. நடக்கிறது நடக்கும், எல்லாத்தையும் பாத்துக்கலாம், விடு. உனக்கு என்ன, நீ ஈஸியா சொல்லுவ. ஆனா இந்த வீட்டுக்கு போக வேண்டியது நான் தானே. இப்ப சாயந்தரம் போகணும்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு, எதையாவது பிரச்சனை இழுத்து வச்சிருப்பாளோன்னு. டேய், இன்னைக்கு தானடா சொன்னா, அதுக்குள்ளேயே பிரச்சனை பண்ணிருப்பா. ஐயோ, உனக்கு என்ன தெரியும் அவளை பத்தி? எனக்கு தான் தெரியும். அவளுக்கு எல்லாத்துலயுமே அவசரம் தான். நிச்சயமா இன்னைக்கே எதையாவது ஆரம்பிச்சிருப்பா. சரி விடுறா, பாத்துக்கலாம். வேற வழி, எல்லாம் பார்த்து தானே ஆகணும். அப்படியே டென்ஷன் ஆகுது, எனக்கு கொஞ்சம் தனியா விடுறா, நீ கிளம்பு. என்ன பாக்குறீங்க? சேம் டைலாக் தான். ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இது. ஐயோ ஐயோ ஐயோ. ஐயோ மாமா, பிளாக் டீ கேட்டிங்கல, இந்தாங்க புடிங்க. ஏ தங்கம் இரு. ஐயோ என்ன மாமா, பிளாக் டீ கேட்டிங்க, கொண்டு வந்து கொடுத்துட்டேன். இன்னும் என்ன வேணும்? ஏ எனக்கு எதுவும் வேணடி, நீ தான் என்னமோ கொதிக்கிற டீய கால்ல கொட்டின மாதிரி இப்படி ஓடிக்கிட்டு இருக்க, என்னடி? ஐயோ மாமா, எனக்கு அங்க கிச்சன்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு மாமா. ஏ அப்படி என்னடி வேலை? எப்பவும் செய்யற வேலை தானே. அதுலயும் இப்ப சித்தி சீதா தீரன் அவங்க கூட இல்ல, ஆளுங்களும் கம்மி. அப்படி என்னடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? ஐயோ மாமா, நான் தான் உங்ககிட்ட நேத்தே சொன்னேன்ல, இன்னைக்கு என் தம்பி வரான்னு. இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வரான், அப்ப அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாய்க்கு ருசியா எதுவும் சமைச்சு போட வேண்டாம்? அதானே பார்த்தேன், சும்மா ஆட மாட்டாளே. சரி சரி, தம்பி வரான்னு ஏதோ ஸ்பெஷலா செய்யற போல. ஆமா, இன்னைக்கு என்ன சமையல்? ஐயோ என்ன மாமா ஸ்பெஷலா சமைக்கிறது? ஸ்பெஷலெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. அவனுக்கு பிடிக்குமேனு கொஞ்சம் நாட்டுக்கோழி குழம்பு, அப்புறம் கொஞ்சம் குருமிளகு பொடி போட்டு வறுவல் பண்ணிட்டேன், அப்புறம் கொஞ்சம் மீன் வாங்கி பொரிச்சேன், அப்புறம் முட்டையில கொஞ்சம் மசாலா பண்ணிட்டேன். போதும்னு தான் நினைச்சேன், அதுக்குள்ள இந்த சின்ன பொண்ணாக்கா ஆத்துல இருந்து ஏதோ நண்டு பிடிச்சிட்டு வந்தேன்னு கொடுத்துச்சு. சரி கொஞ்சம் நண்டு சூப்பு வைப்பமேனு நண்டு சூப்பு வச்சேன், அவ்வளவுதான் மாமா. அவ்வளவுதானே தங்கம்? ஏன் தங்கம் இந்த மட்டனை விட்டுட்ட? அது பாவம் என்ன பாவம் பண்ணுச்சு? அதை வாங்கி கொஞ்சம் மட்டன் சுக்கா பண்ணிருக்கலாம்ல. ஐயோ ஆமல்ல, அதான் மறந்துட்டேன் பாருங்க. சரி விடுங்க மாமா, எல்லாத்தையும் ஒரே நாள சமைச்சாலும் மூஞ்சில அடிச்ச மாதிரி இருக்கும், அப்புறம் அவன் எதையுமே ஒழுங்கா சாப்பிட மாட்டான். அதனால அவன் இங்க தானே இருக்க போறான், நாளைக்கு அதை செஞ்சுக்குவோம் மாமா. சரி சரி, உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல, அவன் வர்றதுக்குள்ள சமையல் முடிக்கணும். நான் போறேன் மாமா. அக்கா, தா உன் தம்பி வந்துட்டான் போல. ஐயோ ஆமா மாமா. டி அன்பு உள்ள வாடா. டி அன்பு வாடா, எப்படிடா இருக்க? வாடா அன்பு. ஆமாமா. அக்கா நல்லா இருக்கேன்க்கா, நீ எப்படிக்கா இருக்க? அம்மா ஆதினிலாம் எங்க? அவங்க வெளியே தான் இங்கே விளையாடிட்டு இருப்பாங்க, நீ வந்திருக்கிற விஷயம் தெரியாது. தெரிஞ்சா இப்ப ஓடி வந்துருங்க ரெண்டும். சரி சரி, நீ உள்ள வா. சரிக்கா. டி சாப்பிட்டியாடா? ஐயோ அக்கா, அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். மாமா ஏதாவது கேள்வி கேட்கறதுக்குள்ள நட முதல்ல. டி அன்பு. அச்சோ, கூப்பிட்டுட்டாரே. மாமா. உன் அக்கா சொன்னா நீ படிப்பை முடிச்சுட்ட, இதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது வேலை ரெடி பண்ணி கொடுக்கணும்னு. வேலையெல்லாம் ரெடி பண்ணி தர, அதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என்ன, கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கணும் சொல்லிட்டேன். அதெல்லாம் நல்லா நடப்பேன் மாமா. எப்படி நடக்கிற நானும் பாக்குறேன். முன்னாடி மாதிரி விளையாட்டுத்தனத்தையெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு இதுக்கப்புறம் ஒழுங்கா இருந்தேன்னா மட்டும்தான் வேலை.
சரி அது இருக்கட்டும், நிறைய அரியர் எல்லாம் இருந்துச்சு, அரியர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வந்துட்டியா? என் மாமா, நான் தான் உங்ககிட்ட நேத்தே சொன்னல, அவன் எல்லா அரியரையும் கிளியர் பண்ணிட்டு தான் வந்திருப்பான்னு. அப்புறம் எதுக்கு திரும்ப அதையே கேக்குறீங்க? டி அன்பு, இன்னும் உன் மாமா உன்னை பொறுப்பில்லாதவனாவே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட சொல்லுடா, எல்லா அரியரையும் கிளியர் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ எவ்வளவு மார்க் எடுத்துட்டு வந்திருக்க? 80யா 90யா? என்னது 90யா? எனக்கு அரியரே 90க்கு மேல இருக்குமே. டி என்னடா என்ன பாத்துக்கிட்டு இருக்க? உன் மாமாவை பார்த்து சொல்லுடா. அக்கா நான் சொல்லிக்கிறேன்க்கா, நீ கொஞ்சம் சும்மா இரு. நீ என்னடா அரியர் எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன்னு கேட்டா உன் அக்கா காதுல என்னமோ மந்திரம் ஓதிட்டு இருக்க? இல்ல மாமா, எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன் மாமா. சரி சரி, அப்படின்னா எங்கேயாவது வேலைக்கு ரெடி பண்ணி தரேன். அரியரை கிளியர் பண்றது மட்டும் பெருசு இல்ல, இதுக்கப்புறமும் வேலையில சேர்த்து விட்டாலும் பொறுப்பா இருக்கணும், சரியா? சரி மாமா, இருந்துக்கிறேன். மாமா, அவன் பொறுப்புக்கு என்ன மாமா குறைச்சல்? அவன் எப்பவுமே பொறுப்பானவன் தான். பொறுப்பா தான் இருந்தான். என்ன இந்த காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் தான் கெட்டு குட்டிச்சவரா போயிட்டான். 3 வருஷ காலேஜையே MBBS மாதிரி 5 வருஷம் உட்காந்து படிச்சவன் உன் தம்பியா மட்டும்தான் இருப்பான். எதுக்கு நம்ம தோட்டத்துல வேலை செய்யற நம்ம ராமசாமியோட பையன் இவனோட செட்டு தானே? அவெல்லாம் காலேஜ் முடிச்சு வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி ஒரே வருஷத்துல இப்ப அவனுக்கு குழந்தையும் பிறந்துருச்சு. ஆனா இவன் என்னடானா இப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு வந்து நிக்கிறான். நான் மட்டும் என்ன மாட்டேன்னா சொல்றேன், கல்யாணம் பண்ணி வைங்க, ஒரே வருஷத்துல நானும் குழந்தை பெத்து காட்டுறேன். ஐயோ மாமா, அவன் இப்பதான் வீட்டுக்குள்ள வந்திருக்கான், அதுக்குள்ள நீங்க ஆரம்பிக்காதீங்க. டே அன்பு, அவர் சொல்றதெல்லாம் உன நீ கணக்குல எடுத்துக்காத. அவர் இப்படிதான் எதையா சொல்லிட்டு இருப்பாரு. நீ உள்ள வா, சாப்பிடலாம். சரிக்கா, நீ போ, நான் வரேன். போடா போ, உன் அக்கா உனக்காக விதவிதமா சமைச்சு வச்சிருக்கா, போய் சாப்பிடு. நீ ரொம்ப பொறுப்பானவன் ஆயிட்டேன்னு அக்கா நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா நீ இன்னும் அரியர் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு வந்திருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. என் பேரு ஊரில் படிக்காதவன், ஆனாலும் பொய்யா நடிக்காதவன், 6 டிகிரி முடிக்காதவன், யார் கால வார துடிக்காதவன். புரட்சி தலைவர் எங்கடா படிச்சாரு, டாக்டர் பட்டா கொடுத்தாங்கப்பா. ஐயா கலைஞர் எழுதாத எழுத்தா எந்த காலேஜ் போனாரப்பா. நான் படிச்ச நல்ல பாடம் தான் இது வெற்றி வேலா, நம்ம ஆட்டம் தான் எகிறது துள்ளா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை.